யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம். அல்லேலூயா. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா நல்ல பிதாவே, அவனவளுக்கு நன்றி அப்பா. இந்த வசனங்களை சில நாட்களாக நாங்கள் தியானித்து வருகிறோம் ஐயா. கர்த்தத்தாமே எங்களுக்கு இன்னும் அதிகமாக இதிலிருந்து அல்லேலூயா வெளிப்படுத்த வேண்டிய ஜெபிக்கிறோம் அப்பா. இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும் அநேக காரியங்களை கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறமைக்கா நன்றி. உங்களுடைய வசனம் எங்களுக்கு கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறமைக்கா நன்றி. நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் இதை கேட்ட ஆண்டவரை இதன்படி நடக்க ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமம் ஜெபங்களால் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம். சில நாட்களாக நம்ம இந்த வசனத்தை தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா ஒருவன் நம்மள எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அவர் சொன்ன காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற ஒரே காரியம் கீழ்ப்படிதல். ஆண்டவர் விரும்புகிற ஒரே காரியம் ஆமென் ஆண்டவர் செவி கொடுத்தல். ஆமென். என்னெல்லாம் ஆண்டவர் சொல்றாரோ அந்த அந்த காரியங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாவற்றுக்கும் நம்ம செவி கொடுத்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் ஆண்டவர் விருப்பமான காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார், பிதாவா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்மோடு இருக்கிற ஆவியானவராய் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாஞ்சைகளை நம்ம தீர்த்து வைக்க வேண்டியதுதான் நம்முடைய அவர் நமக்கு தந்த அந்த ரட்சிப்புக்கு அவர் தம்முடைய ஜீவனே கொடுத்த அந்த அன்பிற்கு ஈடாக நம்ம செய்வது ஒரே ஒரு காரியம் தான், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. அல்லேலூயா. அவர் சொன்ன காரியத்தை நம்ம நிறைவேற்றுவது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பாடுறோம்ல, நீங்கள் விரும்பிடும் பாத்திரமாக அல்லேலூயா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாமே அவர் விரும்புகிற காரியங்களை நம்ம செய்வதற்காக. ஏனென்றால் அவன் சேற்றில இருந்த ஒரு காலத்துல நம்மளை எல்லாம் மதிக்காமல் சேற்றிலும் அல்லேலூயா அவதானத்திலையும் கிடந்த நம்மளை கர்த்தர் தூக்கி எடுத்தார் தம்முடைய கருணையினால, தம்முடைய அன்பினால. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அவன் போன வாரத்துல நம்ம தியானித்தது பரிசுத்த வாழ்க்கை, அதுக்கப்புறமாக பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுதல். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியோட தேவை, பரிசுத்த ஆவியோட இல்லாமல் மறுரூபமாக முடியாது, உலகத்துல வாழ முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அதாவது ஒரு நிறைவு எல்லா காரியங்களையும் நம்ம கற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரம். இந்த வாரத்துல மத்தேயு 6ல 24வது வசனம், இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். மத்தேயு 6ல 30வது வசனம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம்? இவைகள்லாம் என்னது? உண்ணுவது, உடுப்பது. அல்லேலூயா. இந்த உலக காரியங்கள், உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவை? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். உலகத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை? அல்லேலூயா. அனுதின வாழ்க்கையில என்னெல்லாம் தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இவைகளுக்கு பின்னாலே போகாதீர்கள். அதான் அங்க சொல்றாரு, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன கிளிப் நான் வீடியோ பார்த்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த பாடல்ல ஆமென். அல்லேலூயா. உண்மையான ஸ்டோரி என்னன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு தான் அதுக்கு முன்னாலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் இன்னைக்கு அதை பார்க்கும்போது ஒரு தூண்டுதல். அல்லேலூயா. அதாவது ஒரு கூட்ட ஜனத்தார் என்ன பண்றாங்க, உட்கார்ந்து செபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த
இந்த உலகத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்குள்ள கிரியை செய்து பலரை பல தேசங்களுக்கு அனுப்புகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ ஒரு மிஷனரி ஒரு தேசத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா அசாம், அது அல்லேலூயா, ஆமென், ஃபுல்லா பழங்குடியினர், அப்படிப்பட்ட ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இவர் போய் ஆண்டவரை போதிக்கிறார். அப்ப அநேக ஜனங்கள் அங்க ரட்சிக்கப்படுறாங்க. அதுல ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க தான் தீவிரமாக ஆண்டவரை நம்பி பிலீவ் பண்ணி ஆதி ஜனங்கள். அல்லேலூயா. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் பல வரும். அல்லேலூயா. அவங்க மத்தியில ஊழியம் செய்து அவங்கள அநேக கிறிஸ்துவுக்குள்ளா கொண்டு வரும்போது அந்த கூட்டத்தோட தலைவன் என்ன பண்றாரு, அவன் இதை பார்க்கறாரு, சரியில்லையே, கண்ட்ரோல் விட்டு போற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குடும்பத்தை, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை கூப்பிடுறாங்க. எல்லா ஜனங்களும் கூடி நிக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்களும் கூடி நிக்கிறாங்க, மிஷனரியும். அப்ப அவங்கள கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. இந்த நேரத்துல நீ இயேசுவை புறக்கணித்தால், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, என்ன சொல்றாரு, இந்த நேரத்துல இயேசுவை புறக்கணித்தா உங்களை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் பிடித்த விசுவாசத்தை நான் எக்காரணத்து கொண்டும் விட்டு கொடுக்கிறதாக இல்லை அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. தாழ்மையா சொல்றாரு. இப்ப சொல்றாரு, நீ இவ்வளவு திமிரா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கொடூரமா கோபத்தோட அப்படி நிக்கிறார் அவர், அந்த தலைவன் இல்லையா. ஸ்தோத்திரம். அவர் ஒரு ஈட்டி எடுத்து அவனுடைய இரு பிள்ளைகளையும் ஓங்கி குத்துறாரு. அல்லேலூயா. குத்தி 2 பேரும் அப்படியே ரத்த வெள்ளத்துல ஆமென் மரித்து கிடக்குறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே மரித்து கிடக்குறாங்க. அப்பதான் அவங்க மனைவி இருக்கிறாங்க, அந்த புருஷன் அப்படியே நிற்கிறாரு, கல் மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஆமென் ஒரு பக்கம் ஆண்டவரோடு உள்ள நம்பிக்கையும் ஆமென் அவர் மேல உள்ள வாஞ்சிய அன்பும் அவங்களை அப்படியே ஸ்தேவானை போல பற்றி எரிய செய்கிறது. ஒரு சைடில் பார்த்தா இப்படி அல்லேலூயா. இருப்பினும் ஆண்டவர் மேற்கொண்டு இருந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் மேலே போய் என் பிள்ளைகளை பார்ப்பேன், ஆமென், நான் மேலே போய் என் பிள்ளைகளை பார்ப்பேன்ற அந்த வாஞ்சை அவங்களுக்கு அப்படியே இருந்தது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கொஞ்ச நேரம் தாண்டி இப்போ நீ ஆமென் மறுதலித்து ஆமென் ஆண்டவரை மறுதலிக்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, அல்லேலூயா, நான் பிடித்த என் இயேசு, ஆமென், அல்லேலூயா, நான் ஏற்றுக்கொண்ட என் இயேசு அவர் அன்பானவர் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஓங்கி அந்த ஈட்டியை தூக்கி அவங்களோட மனைவி மேல ஒரு குத்து. அல்லேலூயா. அவங்களும் அப்படியே ரத்த வெள்ளத்துல சரிகிறாங்க. அவர் மட்டும் நிற்கிறாரு. அல்லேலூயா. நின்றுட்டு இருக்கும்போது அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இந்த வாட்டி நீ மறுதலித்தால் ஒன்னா நான் விட்டுறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ சுதந்திரமா வாழலாம் இந்த உலகத்துல. அல்லேலூயா. இந்த ஏரியாவில் நீ வேணா தலைவலா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஜாலியா இருக்க, ஒருவரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளாம் சொல்றாரு. அவர் சொன்னாரு, நான் செத்தாலும் சாவேனே தவிர அல்லேலூயா நான் என்னுடைய இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை ஓங்கி குத்தி கொள்றாரு. அல்லேலூயா. அப்படி அவன் 4 பேருடைய பணம் கிடக்கும்போது நைட் எல்லாரும் அவங்க கூடாரத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. அவர் மட்டும் அந்த தலைவன் மட்டும் அதுல இருந்து அப்படியே தனியா போறாரு. அல்லேலூயா. அந்த இயேசுவின் அன்பு அவருக்குள்ள தூண்டப்படுகிறது. அவருக்குள்ள அந்த அன்பு உள்ள அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இயேசுவை விடலையே, அது எப்பேற்பட்டவர் அவரு, அவன் என்னுடைய கட்டளைகளை விட அவன் என் மேல பாசமா இருந்தவன் தானே இவரு, அவன் அப்படி இருந்து ஏன் பேச்சையே கேட்கலையே, சமுதாயத்தின் மத்தியில கூட என்ன மதிக்கலையே, ஏற்பட்ட இயேசு யாரு, அவர் யாரு அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள அவன் நைட்டு ஃபுல்லா அவர் தூங்கல, அவருக்குள்ள ஆண்டவருடைய வல்லமையின் ஆவியானவர் அப்படி கிரியை பண்றாரு, பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அவருடைய அன்புக்குள்ளாக ஈர்க்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆமென். அப்படி நைட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவரோட வாயினால் அறிக்கைறாரு, நான் தெரியாம தவறு செய்துட்டேன், ஆமென், அந்த தேவன் உண்மை உள்ளவர் என்றால் என்னையும் உங்களுடைய அன்புக்குள்ளாக சேர்த்துக்கொள்ளும் சொல்லி அவர் மனம் மாறுகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் மனம் மாறுகிறார். அந்த மனம் மாறி அதுக்கப்புறம் அவங்க கிராமமே அல்லேலூயா ஆண்டவருக்குள்ளாக வருகிறது. இப்போ இந்த பாட்டு எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஆமென், அந்த பிள்ளைகள் குத்தி போடப்பட்ட போது, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இவங்களோட மனைவிட்டையும் புருஷன்கிட்டையும் அவர் சொல்றாரு, அல்லேலூயா, இயேசுவை புறக்கணின்னு சொல்லும்போது அவங்க பாடின பாட்டு தான், I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turn.
அப்படியே பாடிக்கிட்டே அப்படியே நெஞ்சில ஈட்டி பாய்ந்து அப்படி விழுகிற சமயம். ஸ்தோத்திரம். இதுதான் அந்த ஒரு ஒரிஜினலான சரித்திரம். ஹல்லேலூயா. அந்த மிஷனரிகள் கற்றுக் கொடுத்த பாடல், அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாடலோடு கூட ஆண்டவரோடு சேர்ந்து கொண்ட குடும்பம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் மேல் உள்ள பற்று. ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி, ஹல்லேலூயா, அவங்களுடைய வாழ்க்கையை துச்சமாக எண்ணின அந்த ஸ்தானம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நான் எதற்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், அதான் சொல்றார் ஆண்டவர், அந்த தீவிரமான ஒரு நேசம், என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவர் மேல அந்த தீவிரமான நேசம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவரு ரொம்ப ஒரு பொசசிவான ஆண்டவர், தெரியுமா? பொசசிவ்னா என்னது? ஹல்லேலூயா. அவரை தவிர வேற எந்த ஒரு காரியத்தையும் நேசிக்க கூடாது அதிகமா நம்ம. ஹல்லேலூயா. அது உண்மையும் கூட தான். அவர் மட்டுமே, ஹல்லேலூயா, அன்பிற்கு பாத்திரவான். ஹல்லேலூயா. அவர் மட்டுமே மகிமைக்கு பாத்திரர். அவர் மட்டுமே துதிக்கு பாத்திரர். அவர் மட்டுமே எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா சொந்த குமாரன் என்று பாராமல். ஹல்லேலூயா. அவரே தந்தர்லி நம்மளை நேசித்தார் அல்லவா? ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவைகள் எல்லாம் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் அப்படின்ற காரியங்களை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. என்னத்தை உடுப்போம்? ஏன் ஒரு மனிதனை, நம்மளை படைத்த ஆண்டவருக்கு எதை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, பொல்லாத மனிதனாகி நீ தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ஆமாதானே? ஹல்லேலூயா. பரமபிதா உனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. வானத்து பறவை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அவைகள் அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தரோ அனுதினம், அல்லேலூயா, அவங்க எல்லாரையும் போஷிக்கிறார். கர்த்தரோ ஒவ்வொன்றையும் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அழிந்து போகின்ற அவைகளே இருதயத்தில் வைத்திருக்கிறார். நம்மளை எல்லாம் கண்டிப்பாக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப இவைகள் எல்லாம் நாடி தேடி அவசியம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆதாமை படைக்கிறதுக்கு முன்பாக நீங்க யோசிச்சு பாருங்க, முதலாவது கொண்டு வந்து ஹல்லேலூயா, அவருடைய சாயல்ல ஒரு ஆதாமை படைச்சிட்டு, ஏவனை படைச்சிட்டு, நீங்க எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொன்னாரா? சொல்லியிருக்கலாம் தானே? அப்போ அவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, ஆண்டவர் என்ன ஆண்டு கொள்றது? இங்க ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே பாழும் சுனியமா இருக்குதே. அவர் சொல்லியிருப்பாரு, போங்கப்பா, ஒரு மண்வெட்டி எடுத்து வெட்டுங்க, அடுத்த வருடத்துல உங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும். அப்படி சொன்னாரா? அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார். மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஸ்தோத்திரம். என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம சாப்பிடுகிறோம் பாத்தீங்களா? சாப்பாடுலயே மருந்து இருக்கு. எல்லாவற்றையும் மனிதனுக்கு தேவையான சகலத்தையும் படைத்ததுக்கு அப்புறம் தான் இவைகள் எல்லாம் மனிதனுக்கு தேவன் தெரிந்து அதுக்கப்புறமா தான் மனிதனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? படைத்தார். அதுக்கப்புறம் தான் சொன்னார், இவைகள் எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள், உங்களுக்குரியதே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது என்ன செய்யணுமா? இவைகளுக்கு பின்னால அதான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகளே என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நாமோ முதலாவது என்ன செய்யணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். போதும். சங்கீதம் 34:10. நாம முதலாவது என்ன செய்யணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுகிறதுல நம்முடைய சிந்தனை முழுவதும் இருக்கணும். ஒரு நன்மையும் குறைபடாது. 1 தீமோத்தேயு 6:3-11 வாசிங்க. போதும் என்று மனதில் கூடின தேவபக்தி. ஓகே, 11 வரைக்கும் வாசிங்க. அப்படியே. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் தண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும்
அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீயோ இவைகள் எல்லாம் விட்டோடி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம முதலாவது மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலக பொருள் எல்லாம் உனக்கிட்ட வரும், அதை நீ தேடி போகாத, அவைகளெல்லாம் உனக்கு வேண்டியதா இருக்கிறது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கும் இதுக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏதாவது ஒன்றைதான் தேட முடியும். உலக காரியங்களுக்காக நம்முடைய டைம்ல ஸ்பெண்ட் பண்ணா ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எக்ஸாம்பிள் சொல்றேன், எது முக்கியம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் இல்லனா தேவனோட இல்ல உலகத்தோட எது முக்கியம்? பிரையாரிட்டி எது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 எஜமான்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆமென், தேவனா உலகமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனா மாமிசமா? தேவனா நம்முடைய தேவைகளா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பார்ட்டி இன்விடேஷன் இருக்கு, எதற்கு முக்கியம் கொடுப்போம்? ஆண்டோட ஆராதனைக்கு முக்கியம் கொடுப்போமா? அல்லேலூயா. இதுதான் அல்லேலூயா ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமான்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு கிளாஸ் இருக்கு, எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். டியூஷன் இருக்கு, எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? ஆமென். அநேகர் இதே மாதிரி இருக்கிறோம். அல்லேலூயா, நமக்குள்ள இருக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்முடைய வேலை அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அல்லேலூயா. நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல மத்திய பிரதேஷ்ல, அல்லேலூயா, அப்பதான் நான் வேலைக்கு ஏறி ஆமென், என்னுடைய வீட்டுல அநேக வறுமைகள் இருக்கு, அதெல்லாம் இது பண்றதுக்காக ஓவர்டேக் பண்றதுக்காக வேலைக்கு போய் ஆமென், அல்லேலூயா, குஜராத்ல இருக்கிறேன். ஆமென். ஒரு கான்ட்ராக்டர் கீழே வேலை பார்க்கறேன். அல்லேலூயா. பெரிய எலக்ட்ரிக்கல் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. அப்ப சொல்றாங்க, அல்லேலூயா, ஞாயிற்றுக்கிழமை நீ வேலை பார்க்கணும், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சர்ச் அங்க இருக்குது. இவர் சொல்றாரு ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்கணும். சொல்றவரும் கிறிஸ்டியன். அவர் சொல்றாரு, நாங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் போறோம். அவன் உனக்கு மட்டும் என்ன வாரத்துக்கு போறது, அப்படி போய் பார்த்தா போதும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அல்லேலூயா, சார் நீங்க வேணா அப்படி போவீங்களா இருக்கும். அவன் எனக்கு போகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், எனக்கு போகணும் அப்படின்னு. அப்போ ஒண்ணு நீ வேலைக்கே வர வேணாம் அப்படின்னாரு. அல்லேலூயா, பரவாயில்ல அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் சொன்னார், 1 வாரம் சஸ்பெண்ட். அவன் அந்த டைம்ல குஜராத்ல நடுவுல வெயில் நிக்குது, 54 டிகிரில. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எங்களுக்கு ஏசி எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு மொட்டை ஃபேனோ ஷீட்டு கீழே உள்ள வீடு ரூம் இதே மாதிரி. ஆமென், அல்லேலூயா. அப்படி நாங்க தங்கிட்டு இருக்கோம். இனிஷியல் ஸ்டேஜ்ல நாங்க வளர்ந்துட்டு வர டைம்ல. அல்லேலூயா. ஆமென். சாயங்காலம் ஆனா டோர் எல்லாம் திறந்து போட்டால் ஒழிய தூங்க முடியாது. அல்லேலூயா. அந்த நேரத்துல இந்த பகல் நேரம் எல்லாம் நாங்க எப்படி இருக்க முடியும்? அல்லேலூயா. நான் மட்டும் அல்லேலூயா. என்னோட கூட ஒரு ஹிந்து சகோதரன் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆமென். அவருக்கு லீவ் வேணும், அதனால சேர்ந்துக்கிட்டாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட செபித்து, ஆண்டவரே எங்க போயிருக்கிறோம்? ஒரு பார்க்ல நான் போய் படுத்து கிடக்கிறேன். அல்லேலூயா. வீட்டுல படுக்க முடியாது, ரூம்ல படுக்க முடியாது, கீழே முட்டையை வச்சோம்னா அவிஞ்சிரும், அவ்வளோ ஹீட்டு. அல்லேலூயா. அங்க போய் நான் பார்க்ல இருந்துக்கிட்டு அந்த தயிர் வாங்கி குடிச்சுக்கிட்டே படுத்துருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால நான் இப்படி ஆயிட்டு அப்படின்னு. கரெக்டா 7 நாள் என்ன பார்த்தேன். அல்லேலூயா. 7வது நாள் அவர் கூப்பிட்டாரு, சரி நீ இப்படி சரிப்பட்டு வராது. அல்லேலூயா. நீ ஒண்ணு பண்ணு, அவன் காலையில போ, சைட்டுக்கு போய் முதல்ல வேலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் வேலையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ சர்ச்சுக்கு போ. சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் நீ திரும்ப வந்து அந்த வேலை முடிஞ்சிருக்கணும் எனக்கு, அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. அப்ப நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? அவன் அங்க இருந்து அவன் அல்லேலூயா 3 கிலோமீட்டர் நடந்து, அவன் வண்டி எதுவும் கிடையாது, பைக்கும் கிடையாது, நடந்து அங்க போய் பிளான்ட்ல போய் அவங்களுக்கு எல்லாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அங்கதான் தங்குறாங்க, எல்லா வேலைகளையும் சொல்லிட்டு திரும்ப 3 கிலோமீட்டர் நடக்கிறேன். நடந்து இங்க வந்து கரெக்டா 9 மணிக்கு அங்க போனோம். அங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது வண்டியில, அல்லேலூயா, ஷேர் ஆட்டோல போனோம். அங்க போய் ஆண்டவர் ஆராதித்ததுக்கு அப்புறம் கரெக்டா 1 மணிக்கு அங்க இருந்து இங்க வந்து திரும்ப 3 கிலோமீட்டர் அங்க நடந்து போய் அவங்க சரியா வேலை பார்த்தாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை ஒரு நாள்ல எவ்வளவு கிலோமீட்டர் நடந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவரை துதிச்சுட்டே நான், ஆண்டவரே
ஹல்லேலூயா. எனக்கு அட்லீஸ்ட் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்துல போறதுக்கு எனக்கு ஒரு நன்மையான டைம் ஆண்டவர் கொடுத்தீங்களே, அதுவே மிகப்பெரிய ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த முரட்டாட்டமான மனிதன் இருதயத்துல தோன்ற செய்தீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன், அதோட எனக்கு ஜாண்டிஸ் வந்துட்டு. ஹல்லேலூயா. அன்னை கடந்து அந்த ஹீட்னாலையும் ஸ்தோத்திரம் இந்த ஓட்டத்தினாலையும் இருந்தாலும் என்னுடைய தேவன் நாம அந்த இடத்துல அவன் கீழே விடல. ஹல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் அநேக ப்ராஜெக்ட்ல எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து தான் வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் எந்த இடத்துல போனாலும் என்னுடைய தேவனை தூக்கி பிடிக்கிறது அல்லாமல் அவரை கீழே போடுற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அவரை கீழே போடுகிற சரித்திரமே இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் சார்தால கூட ஒரு சகோதரன் ஆண்டவர் ஹல்லேலூயா ஒரு சபையில வொர்ஷிப் லீடரா இருக்கிறார். சொல்றாரு அவன் வேலைக்கு அவன் கூப்பிடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரணுமா? அவன் ஹல்லேலூயா. சனிக்கிழமை அவங்க வொர்ஷிப் இருக்கு, அவன் அந்த டைம்லயே வரணுமா? அவன் ஹல்லேலூயா. என்னென்னமோ அவங்கட அதனாலே அவர் சொல்றாரு எனக்கு வேண்டாம். அவர் வந்திருக்கிறது புழைக்கதான் வந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் அவங்களை நடத்தலையா, மேலுமாக அதிகமாக நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. லைசென்ஸ் இருக்கு, நல்ல வருமானம் இருக்குது. ஒரு காலகட்டத்துல சோதனை பிசாசுகளே கொண்டு வரும், அதை மேற்கொள்கிறவன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிலைநிறுத்துவார். பேசுகிறவன் கண்டிப்பா என்ன செய்திருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி இருக்கணும். நான் ஃபாலோ பண்ண அதனால நான் பேசுறேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 இங்கேயும் அதே மாதிரி தான். எனக்கு படிக்கணும், கிளாஸுக்கு போகணும், விட மாட்டேன்ட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன் எனக்கு கிளாஸுக்கு போகணும், எனக்கு கிளாஸுக்கு போகணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க இருந்து ஷார்ஜா போகணும். ஆமென். நான் மத்தியானம் உங்களுக்கு வேலை பார்க்குறேன், 2 நாள் அதுக்கு பதிலா நான் வேலை பார்க்குறேன். மத்தியானம் ஃபுல்லா உட்காந்து ஆமென் 5 நிமிஷத்துல சாப்பிட்டு அப்படியெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல வந்து இருந்து ஜெபித்து 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 கடைசியில எத்தனையோ வாரங்களுக்கு அப்புறம் எனக்கு அனுமதி கிடைத்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற காலங்களில் செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது அந்த இருதயம். எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதுதான் அந்த மனிதன் எப்பேற்பட்டவன்னு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம எப்பேற்பட்டவன் என்று காட்ட வேண்டியது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதுதான். நல்ல சமயங்களில் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு, ஹல்லேலூயா, நான் ஆராதனைக்கு போறேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது போறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத நேரத்தில் நீ என்ன பண்ற அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறியா அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் என்னத்தை காட்டுது அப்படின்னு ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னு காட்டுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வைராக்கியமா இருக்கவில்லையா? ஸ்தோத்திரம். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நான் போறேன், தகப்பனே நான் போறேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கலையா அவரு? அவன் அடிக்கும் போது சும்மா இருக்கலையா அவரு? ஹல்லேலூயா. தலையில முள்கிரீடம் சூடப்பட்ட போது சும்மா இருக்கலையா அவரு? ஆமென். நம்மளை பார்க்கலையா அவரு? ஹல்லேலூயா. எதற்கு இம்பார்ட்டன்ஸ்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருந்தா அது வேற. ஹல்லேலூயா. என்னென்னமோ இருக்கு. ஆனா ஆண்டவருடைய ஆமென் அசட்டை பண்ணப்படுது ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு பிரேயர் வைக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. வர்றது 2-3 பேர் அசட்டை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேயருக்கு எல்லாரும் கடந்து வரணும். ஸ்தோத்திரம். கடைசி காலத்தின் அறிகுறி தான் இதெல்லாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. சில நாட்களில ஹல்லேலூயா சில மீட்டிங் இருக்கும். நான் சும்மா பெருமைக்காக சொல்லல. ஹல்லேலூயா. சில மீட்டிங் இருக்கும் அர்ஜென்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாவற்றையும் கடகடான்னு முடிச்சிட்டு அந்த டைமுக்குள்ள அட்லீஸ்ட் பாடல் முடிகிற தருணத்திலேயே ஓடி வருவார் பிரதர். ஹல்லேலூயா. சைக்கிளிங் தூக்கிட்டு வந்திருக்கிறார். நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. இந்த வாட்சி ஆண்டோடு இருந்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஓடி வருகிறதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவன் வேலை இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டோடைய நாள் ஹல்லேலூயா. ஒரு பிரேயர் இருக்கா அந்த நாள்ல கேட்டு பார்ப்போமே. ஆண்டவர் அனுமதிப்பாரா இல்லையான்னு பார்ப்போமே. ஆண்டவர் கிரியை செய்கிறா இல்லையான்னு பார்ப்போமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பார்ப்போமே. ஸ்தோத்திரம். அவன் பலவீனம் இருந்தா இன்னொரு கூட்டத்தார் இப்படி இருக்கு. பலவீனம் இருந்தா வீட்டுல ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வைத்தியர் நம் மத்தியில இருக்கும்போது பலவீனத்தோட வீட்டுல இருந்தா எப்படி சுகமாக? ஹல்லேலூயா. பலவீனம் இருந்தா இங்கதான் வரணும். சபைக்குள்ளதான் விடுதலை உண்டாயிற்று. பழைய காலத்துல அப்படிதானே உண்டாயிற்று. ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல எல்லாம் நசுமா இயேசு மாதிரி எழுப்பி நடான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு சபைக்குள்ளதான் விடுதலை உண்டாயிற்று. 12 வருடமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீக்கு விடுதலை ஆண்டவருடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதான் பார்க்கிறாரு.
ஆமென். ஹல்லேலூயா. பழைய காலத்துல இந்த தீவிரதை இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல இவ்வளவு வைராக்கியம் இருந்துச்சு. அததான் நான் உங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன்ல, அந்த பாடல் எப்படி உருவாயிடுச்சு? வைராக்கியத்தினால், தேவன் மேல் உள்ள அன்பின் வைராக்கியத்தினால. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபையில நம்ம சொல்லணும், பாடுங்க, சத்தம் எழுதி பாடுங்க, கைகளை தட்டுங்க, ஹல்லேலூயா, ஜெபிங்க, ஹல்லேலூயா. எதுவுமே தானா வராது. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, எங்க காலகட்டத்தில் சொல்லுவாங்க, ஒரு பலாப்பழத்தை எடுத்து அதை நல்ல ஹீட்டில் வச்சு படுக்க வச்சா டேஸ்ட் இருக்காங்க. ஹல்லேலூயா. அது தானா பழுத்தாலும் டேஸ்ட் உண்டாகும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தானாய் விளைந்த மேங்கோ தான் என்ன செய்யுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓவர் டைம் ஒர்க் இருக்கலாம், அன்ஹெல்தி இஷ்யூஸ் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டோட சமூகத்தில் வருவோம். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஹல்லேலூயா. பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கலாம். ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போறது கிடையாது, அது வேற விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. என்னவும் இருக்கட்டும், பட் ஆண்டவருக்கு தான் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. the priority goes to Jesus. ஆமென். அவருக்கு தான் முதன்மையான இடம். ஹல்லேலூயா. சும்மா சொல்லல, அர்ப்பணித்து பார்த்தால். ஹல்லேலூயா. பிசாசு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தராது. பல போராட்டங்கள் வரும். அதன் மத்தியில ஆமென், விசுவாசம்னா என்னது? விசுவாசி. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பேரே விசுவாசி. என்னது அப்படின்னா, ஆமென், முடியாத ஒரு காரியத்துல விசுவாசத்தினால ஜெயம் கொள்வதுதான் விசுவாசி. ஹல்லேலூயா. புரியுதானே? அதே மாதிரி தான் ஆண்டவருக்கு அன்பு செலுத்துவது முடியாத ஒரு பட்சத்திலேயும் நம்ம செலுத்துவதுதான் அன்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதெல்லாம் முதல்ல சொன்னேன். இவைகள் எல்லாம், படிப்பு எல்லாம், பலவீனங்கள் எல்லாம், ஸ்தோத்திரம், இன்விடேஷன்ஸ் எல்லாம், பார்ட்டி இன்விடேஷன்ஸ் எல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது அப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்கு முதலிடம், தேவனுக்கு முதலிடம். ஹல்லேலூயா. ஒரு இன்டர்வியூ இருந்தா ஓடிடணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காத எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, பிரேயர் இருக்கும்போது நம்மள பிரேயர் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் என்ன பண்றது தெரியுமா? அசட்டை பண்ணிட்டு தானே அங்க போய் இருக்கிறோம். ரைட்டா இல்லையா? எஸ். ஹல்லேலூயா. அசட்டை பண்ணுகிறோம் பாக்கியவானா? ஹல்லேலூயா. அசட்டை பண்ணிட்டு, தேவனை அசட்டை பண்ணி உலகத்தை, அதான் இங்க சொல்லி இரண்டு எஜமான்கள். யாராவது ஒருவரை தான் நீ என்ன பண்ண முடியும்? இரண்டு எஜமான ஒருபோதும் ஒரே பட்சத்துல நம்ம பார்க்க முடியும். அதனால தேவன் சொல்லுகிறாரு, ஆமென், கண்டிப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரா தேவனா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்